குழந்தைங்க அப்படின்னாலே ரொம்ப சுவாரஸ்யமானவங்க, ரொம்ப செல்லமானவங்க. ஆனா, அவங்கள்ட்டயும் ஒரு சில பிரச்சனைகள் நாம அவங்கள்ட்டயும் பகிர்ந்துக்க முடியாம, அவங்க நம்மள்ட்டயும் பகிர்ந்துக்க முடியாம சிரமப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா பெட் வெட்டிங். அதாவது பெட்லயே வந்து யூரின் போயிடுறாங்க. ஈவன் அவங்க வந்து ஒரு 2 வயசு வரைனா பரவால்ல மேடம். இப்ப 8 வயசு ஆகுது, 10 வயசு ஆகுது. ஆனா இதே மாரி பண்ணிடுறாங்கன்னு நெறைய பெண்கள் வந்து வருத்தப்படுறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அதற்கான ஒரு பதிவு தான் இது. ஸோ குழந்தைங்க ஏன் பெட் வெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இதை நிறைய குழந்தைங்க வெளியில் சொல்ல முடியாமல், இல்லைன்னா நம்ம சத்தம் போட்டு திட்டிட்டோம் ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மனசளவில் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் வந்து தவறு. கூட இருக்கிற குழந்தைங்க அவங்கள பார்த்து சிரிச்சிருவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு மனசு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எப்படி கையாளுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து யூரினேஷன், அதாவது போய் சிறுநீர் கழிக்கக்கூடியதை வந்து நாம் கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கணும். இயற்கையானதாக இருந்தால் கூட நம்ம எவ்வளோ நேரத்துக்கு எப்படி அதை வந்து டாய்லெட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இதை தாய்மார்கள் எப்போ இருந்து அவங்க வந்து கருத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய 1.5 வயசு இல்லைன்னா அந்த 2 வயசுலேயே வந்து அவங்கள அது மாதிரி பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிடணும். இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், பிறந்ததுலேருந்து பேம்பர்ஸோ ஏதோ ஒரு அந்த டயப்பர்ஸ் வந்து போட்டு விட்டுறோம். இந்த டயப்பர்ஸை அவங்க வந்து கண்டினியூஸாக ரொம்ப ரொம்ப நாளைக்கு இப்படியே போட்டு பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களால வந்து இந்த ஒரு பிளாடர் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய சிறுநீரக பை இருக்கு இல்லையா, அது கரெக்டாக வந்து வேலை செய்யக்கூடாது. அந்த அர்ஜு வந்தால், அதாவது சிறுநீரை கழிக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்தால் உடனே அவங்க நம்மள்ட்ட வந்து சொல்லணும், இல்லை பாத்ரூமில் போய் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடியது வந்து இந்த டயப்பர் போட்டிருக்க குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ 2 வயது முதலாக ஒரு தாய் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ட்ரைனிங்கை கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, அந்த குழந்தைங்கள்ட்ட நீங்கள் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அலாரம் வச்சோ இல்லை கரெக்டாக டைம் பார்த்தோ நீங்கள் வந்து அந்த குழந்தையை கொண்டு போய் டயப்பர் போடாமல் நீங்கள் டாய்லெட்டில் வந்து உட்கார வச்சு பழக்கணும். இல்லை அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி எனக்கு சிறுநீர் கழிக்கிற உணர்வு வருது அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். இல்லைன்னா இந்த மாதிரி உணர்வு வந்தாலே நீங்கள் பாத்ரூமில் தான் போய் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பழக்கத்தை நீங்கள் வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி அந்த பாத்ரூம் ஹைஜீன் தெரியாதனால இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி சின்ன குழந்தைங்களுக்கு நாம் வந்து கூட போய் அக்கம்பெனி பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்க ஹைஜீனிக்காக அவங்களுக்கு பண்ண தெரியாது அப்படிங்கிறனால. கொஞ்சம் பெருசாயிட்டாங்க, ஒரு ஸ்கூலுக்கு போகிற குழந்தை ஒரு 4.5 இயர்ஸ் 5 இயர்ஸ் அவங்க வந்து ப்ரீகேஜியோ இல்லை கேஜிக்கோ போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப இயல்பாகவே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது வரைய ஒரு மதர் வந்து இதில் சப்போர்ட் கொடுக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் அந்த நான் இப்போ வந்து பெட் வெட்டிங் தான் பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த பெட் வெட்டிங் ஏன் மேடம் பகலில் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னா, எப்போ நீங்கள் பகலில் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பிளாடர் கண்ட்ரோல் ரொம்ப அழகாக மாறி வந்துடும். நீங்கள் எவ்வளோ நேரம் அவங்க யூரின் ரீட்டைன் பண்ணிக்கிறாங்களோ அது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணத்துக்கு முதல்ல எடுத்தோன்னா 2 hours ஒன்ஸ் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும், கிராஜுவலாக அந்த டயத்தை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக வந்து அவங்கள ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் வரைய வந்து தள்ளி போடலாம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இந்த கண்ட்ரோல் நல்லா வருது, என் குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான், நான் சொன்னாலோ இல்லை அவருக்கா அந்த உணர்வு வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு அவங்களா வந்து சொல்கிற வரைய நீங்கள் கேப் விட்டு பார்க்கலாம். அதனால ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து பயம் வரும், ஐயோ அப்போ அந்த குழந்தை சொல்லலை 4 hours 5 hours அவங்க போகாமல் இருந்துட்டாங்கன்னா தவறு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி நாம் பழக்கத்தை உண்டு பண்ணுறது நல்லது. அதற்கு மேலே அப்படிங்கிறது வந்து வேண்டாம். ஸோ இதை நாம் கருத்தில் வச்சுக்கணும். இந்த ட்ரைனிங் கண்டிப்பாக நைட் அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு இந்த பிளாடர் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ அதனால தான் நிறைய குழந்தைங்க யூரின் அர்ஜ் வந்தோடனே நைட் நேரத்தில் பெட்லேயே வந்து யூரின் பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து எப்படின்னா சப்கான்ஷியஸாக அன்கான்ஷியஸாக நம்மளுடைய ஆழ் மனது வந்து வேலை பார்த்துட்டே இருக்கும். அது என்ன சொல்லும், இந்த அர்ஜ் வந்தாலே நாம் எந்திரிச்சு பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்த ஆரம்பிக்கும். ஸோ ஒன்று எந்திரிச்சு அழுவாங்க, இல்லைன்னா உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா கூட ஒரு சில குழந்தைங்க ஆழ்ந்து தூங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வராது. ஸோ மார்னிங் நீங்கள் நிறைய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நைட் நேரத்தில் பெட்டில் வெட் பண்ணுறவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். ஸோ ஒரு 2 மணி போல் தான் பண்ணிடுறாங்க, இல்லை வந்து ஏர்லி மார்னிங் 4 மணி அந்த மாதிரி தான் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா
ஒரு வாரத்துக்கு கரெக்டாக அந்த டயத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாகவே நீங்கள் கொண்டு போய் அவங்கள யூரினேட் பண்ண விடுங்க. நைட்டில் வந்து இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி பொருட்களை சாப்பாடில் வந்து தண்ணீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்ஸ் இருக்குது. ஆனால் தண்ணீர் கம்மியாக குடிக்கிறதுங்கிறது பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த நேரத்துக்கு மட்டும் பண்ணுறது வந்து அது பொருத்தமாக வராது. குழந்தை பயந்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓகே தண்ணி குடிக்கிறனால தான் நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதுங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க வேண்டாம். நீங்கள் இதை என்ன பண்ணலான்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நாம் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஈவினிங் அவங்க நைட் எப்போதும் டின்னர் சாப்பிட்ற டயத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டுட்டு அதுலேருந்து ஒரு 1 or 2 hours கழிச்சு தான் தூங்க போவாங்க. ஸோ அந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூரினேட் பண்ணிட்டு தான் நீ தூங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கம்பல்சரி கொண்டு வரலாம். 1. 2வதாக அவங்க எந்த டயத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அந்த நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே நீங்கள் அலாரம் வச்சு எந்திரிச்சு அவங்கள கொண்டு போய் விடலாம். இதில் நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா அந்த குழந்தை ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதான். கண்டிப்பாக இது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா தூக்கத்தில் இருக்கும்போது குழந்தைங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த நேரத்தில் அவங்கள ஒரு 4-5 நாள் நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் அது சால்வ் ஆயிரும். இது வந்து ப்ராக்டிக்கலாக ரொம்ப நல்ல ஒரு விஷயம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். இதற்கு அடுத்ததாக நீங்கள் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னாக்கா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைங்க வந்து கனவு கண்டு ரொம்ப அதிகமான அளவுக்கு பயந்து கனவு காண்கிறது, இல்லைன்னா ரொம்ப டீப்பாக தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது அவங்க கனவு காண்றது, அந்த மாதிரி நேரங்களில் வந்து யூரினேட் பண்ணுறது உண்டு. ஸோ அது வந்து நீங்கள் யாராவது சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து அவங்கக்கிட்ட வந்து அதை வந்து சரிப்படுத்திக்கலாம். இன்னொன்று என்ன சொல்லுவோன்னா ஒரு குழந்தை பாதுகாப்பு உணர்வு இல்லாத சமயத்தில் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்க சொல்லுவோம். அதாவது இன்செக்யூர்டு ஃபீலிங்கில் ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பெட்டில் வந்து யூரின் போகிறது, ஈவன் பெரிய குழந்தைங்களா இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க 10 years, அதாவது 5வது படிக்கிறவங்க 6வது படிக்கிறவங்க கூட வந்து அவங்களுடைய இன்னர்ஸ்லேயே வந்து யூரின் போயிடுறாங்க. இல்லைன்னா வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, பாத்ரூம் யூஸ் பண்ணாமல் கிளாஸ்லேயே அந்த மாதிரி பண்ணிடுறாங்கங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அவசியமாக ஒரு கவுன்சிலிங் தேவைப்படும். அவங்க மதர் ப்ளஸ் அந்த சைல்டு கண்டிப்பாக வந்து இது மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணும்போது இது நிறையாவே இந்த ப்ராப்ளம்ஸு குறையும். அவங்களுடைய மன தைரியம் வந்து அதிகரிக்கும். ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணும். குழந்தைங்களோட படிக்கிற திறனோ கான்சென்ட்ரேட் பண்ணுற திறனோ இதனால் டெஃபினட்டாக பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இதை மறைச்சு உதாசீனப்படுத்த வேண்டாம், அந்த குழந்தைய பயமுறுத்த வேண்டாம், மிரட்டி பணிய வைக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது அவங்க அறியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை கண்டிப்பாக சரியான அணுகுமுறையில் நல்ல மருந்து மாத்திரைகளும் இருக்குது. அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து நாம் நல்லா சரி பண்ணிக்க முடியும். இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களில் அவங்களுக்கு சர்ஜிக்கலாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் மருத்துவம் மூலமாக சரி பண்ணிக்க முடியும். ஆனால் நான் முதல்ல பேசின எல்லாமே மனோரீதியாக ட்ரைனிங் தேவைப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு உள்ளது. இதை தாண்டி மெடிக்கலி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் அதுவும் வந்து நல்லா கொடுக்க முடியும். இது கம்ப்ளீட்டாக 100% சரியாகக்கூடிய ரிவர்ட் பேக் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இதை நல்லா ஈஸியாக சரிப்படுத்திக்கலாம். நன்றி.